ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5 பிப்ரவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த உடல் வடிவ ஆடையை இங்கேயே விட வேண்டும். எனவே இதிலிருந்து பற்றை விலக்குங்கள். நண்பர், உறவினர் யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளிடம் யோக பலம் இருக்கிறது? அதன் அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட கலங்க மாட்டார்கள். யார் மீதும் பற்று இருக்காது. ஒருவர் இன்று உடலை விட்டதாக வைத்துக்கொள்வோம். எனினும் அவர்களுக்கு துக்கம் ஏற்பட முடியாது. ஏனெனில் இவருக்கு நாடகத்தில் இவ்வளவு பாகம் மட்டுமே இருந்தது. ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றதை பெறும் என்பது தெரியும். ஓம் சாந்தி. இந்த ஞானம் மிக மறைவாக இருக்கிறது. இதில் வணக்கம் கூட சொல்ல வேண்டியதில்லை. உலகில் வணக்கம் அல்லது ராம் ராம் என்று சொல்கிறார்கள். இங்கே எந்த விஷயமும் செல்லாது. ஏனெனில் இது ஒரு குடும்பம். குடும்பத்தில் ஒருவர் பிறருக்கு வணக்கம் அல்லது குட் மார்னிங் சொல்வது அவ்வளவு அழகாக இல்லை. குடும்பத்தில் உணவு உண்பது, அலுவலகம் செல்வது, திரும்ப வருவது போன்றவை நடந்து கொண்டே இருக்கின்றன. வணக்கம் சொல்வதற்கு அவசியம் இருப்பதில்லை. குட் மார்னிங் சொல்லும் வழக்கம் ஐரோப்பியர்களிடமிருந்து வந்தது. இல்லை என்றால் முன்னர் அப்படி எதுவும் இருந்தது இல்லை. சத் சங்கங்களில் சந்திக்கும் பொழுது வணக்கம் சொல்கிறார்கள், காலில் விழுகிறார்கள். இந்த காலில் விழுவது போன்றவற்றை பணிவிற்காக கற்பிக்கிறார்கள். இங்கே குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். ஆத்மாவிற்கு என்ன செய்யும்? இருந்தும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி பாபா நமஸ்தே என்று பாபாவிடம் சொல்கிறார்கள். நான் சாதாரண பிரம்மாவின் உடல் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கிறேன், இவர் மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன் என்று இப்போது தந்தையும் சொல்கிறார். எப்படி? இதை தந்தை எப்போது முன்னால் இருப்பாரோ அப்போதே புரிய வைப்பார். இல்லை என்றால் ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த தந்தை முன்னால் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இருவருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பாப்தாதா, அதாவது அப்பா மற்றும் அண்ணா, நமஸ்தே. வெளியில் உள்ளவர்கள் இதை கேட்டால் பாப்தாதா என்று என்ன சொல்கிறார்கள் என குழப்பம் அடைவார்கள். இரட்டை பெயர்கள் கூட பல மனிதர்களுக்கு இருக்கிறது. லட்சுமி நாராயணர், ராதா கிருஷ்ணன் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன. இந்த பெயர்களில் ஆண் பெண் இருவரும் ஒன்றாகிவிட்டார்கள். இப்போது இங்கே இருப்பது பாப்தாதா. இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் தந்தை பெரியவராக இருப்பார். அந்த பெயர் இரட்டையாக இருக்கிறது. எனினும் அவர் ஒருவர் தானே. பிறகு 2 பெயர்களை ஏன் வைக்கிறார்கள்? இது தவறான பெயர் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தையை வேற யாரும் அறிய முடியாது. பாப்தாதா வணக்கம் என்று நீங்கள் சொல்வீர்கள். தந்தை பிறகு உலகிய ஆன்மீக குழந்தைகளுக்கு வணக்கம் என்று சொல்வார். எனினும் இவ்வளவு நீளமாக சொல்வது அழகாக இல்லை. வார்த்தைகள் சரியாக இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது மனித குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், ஆன்மீக குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயமாக இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். இல்லற மார்க்கமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கிறீர்கள். பிரம்மா குமார் குமாரிகளாக மாறியதால் பிரஜாபிதாவும் நிரூபிக்கப்பட்டு விடுகிறார். இதில் மூட நம்பிக்கைக்கு எந்த விஷயமும் இல்லை. பிரம்மகுமார் குமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று சொல்லுங்கள். பிரம்மாவிடமிருந்து கிடைப்பதில்லை. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தையாக இருக்கிறார். சூட்ச்ம வதனவாசிகளாக பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எல்லாம் படைப்பு. இவர்களை படைப்பவர் சிவபாபா. இவரை படைப்பவர் யார் என சிவனை யாரும் கேட்க முடியாது. சிவனை படைப்பவராக யாரும் இருப்பதும் இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் படைப்பு. இவர்களுக்கு மேலே இருப்பவர் சிவன். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. இப்போது படைப்பவராக இருப்பதால் எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழுகிறது. அப்படி இல்லை. இது அனாதியாக ஆரம்பமும் முடிவும் இல்லாததாக இருக்கிறது. இத்தனை ஆத்மாக்களை எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழ முடியாது. இந்த அனாதி நாடகம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதற்கு முடிவில்லை. இதற்கு ஒருபோதும் முடிவு வராது. இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்களும் வரிசைப்படி புரிந்து கொள்கிறீர்கள். இது மிகவும் எளிய விஷயம். ஒருவர் வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒரு தந்தையை தவிர வேற யார் மீதும் பற்று வைக்கக்கூடாது. அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யார் இறந்தாலும் கவலைப்படும் விஷயமே கிடையாது. ஏனென்றால் இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடகப்படி அவர் இந்த நேரம் போக வேண்டி இருந்தது. இதற்கு என்னதான் செய்ய முடியும்? கொஞ்சம் கூட துக்கம்படும் விஷயமே கிடையாது. இதுதான் யோக பலத்தின் மனநிலை. கொஞ்சம் கூட மனங்கலங்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. அனைவரும் நடிகர்கள் தானே. அவரவர் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. பரமபிதா பரமாத்மா வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையே சொல்கிறார்கள். இவ்வளவு உடல்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அனைத்து ஆத்மாக்களையும் கூடவே அழைத்து செல்ல வேண்டும். இது மிகப்பெரிய வேலை.
இங்கே யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் 12 மாதங்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். தந்தையோ இத்தனை எண்ணற்ற ஆத்மாக்களை அழைத்து செல்வார். அனைவருடைய உடல்களும் இங்கேயே நீங்கிவிடும். மகாபாரத யுத்தம் நடக்கும்போது கொசுக்களைப் போல சென்று கொண்டே இருப்பார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இயற்கை சீற்றங்களும் வரவேண்டும். இந்த முழு உலகமும் மாறுகிறது. இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற எத்தனை பெரிய பெரிய நாடுகள் இருப்பது இப்போது பாருங்கள். சத்தியுகத்தில் இவையெல்லாம் இருந்ததா என்ன? நமது ராஜ்யத்தில் இவற்றில் எதுவுமே இருக்கவில்லை என்பது உலகில் யாருடைய புத்தியிலும் வருவதே இல்லை. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருந்தது. ஒவ்வொரு புத்தியிலையும் நல்லபடியாக அமர்வது உங்களிலும் நம்பர்வாரி இருக்கிறது. ஒருவேளை தாரணை ஏற்பட்டால் அந்த போதை எப்போதும் உயர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். சிலருக்கு போதை மிக அரிதாக ஏறுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அனைவரிடமிருந்து நினைவு நீக்கி எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிற்க வேண்டும். அப்படி இருப்பது பெரிய அதிசயம். ஆம், கடைசியில் இதுவும் நடக்கும். கடைசி காலத்தில் தான் கர்மாத்தீத்த நிலை பெறுவீர்கள். உடலிலிருந்து உணர்வுகள் விலகிவிடும். போதும், இப்போது நாம் போகிறோம் என்ற நிலை பொதுவாக மாறிடும். அப்படி நன்றாக நடிகர்கள் பாகத்தை நடித்த பிறகு வீடு திரும்புகிறார்கள். இந்த தேக வடிவ ஆடையை நீங்கள் இங்கேயே விட வேண்டும். இந்த உடையை இங்கேயே பெறுகிறீர்கள், இங்கேயே விடுகிறீர்கள். உங்கள் புத்தியில் இந்த எல்லா புதிய விஷயங்களும் இருக்கின்றன. வேற யாருடைய புத்தியிலும் இல்லை. அப்பா மற்றும் ஆஸ்தி, தந்தை எல்லாரையும் விட மேலே இருக்கிறார். பிரம்மா மூலமாக படைப்பு, சங்கர் மூலமாக அழிவு, விஷ்ணு மூலமாக வளர்ப்பு என்று சொல்லவும் செய்கிறார்கள். நல்லது. மற்றபடி சிவனுக்கு என்ன வேலை? மிக உயர்ந்த சிவபாபா யாரும் அறியவில்லை. அவரை சர்வ வியாபி என்றும் அனைத்தும் அவரது உருவங்களை என்றும் சொல்லிவிட்டார்கள். முழு உலகில் உள்ள அனைவரது புத்தியிலும் இந்த விஷயம் உறுதியாகிவிட்டது. அதனால் அனைவரும் தம்மோ பிரதானமாகிவிட்டார்கள். முழு உலகமும் துர்கதி பெற்றுவிட்டது. பிறகு நானே வந்து அனைவருக்கும் சத்கதி தருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஒருவேளை சர்வ வியாபியாக இருந்தால் அனைவரும் பகவானாக இருக்கிறார்களா என்ன? எல்லோரும் சகோதரர்கள் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள், பிறகு எல்லோரும் தந்தைகள் என்று மறுபக்கம் சொல்கிறார்கள். புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளை என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற தந்தை சொல்கிறார். நீங்கள் இந்த தாதாவையோ மம்மாவையோ நினைவு செய்யக்கூடாது. மம்மாவிற்கோ பாபாவிற்கோ யாருக்கும் எந்த புகழும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா என்ன செய்வார்? இவரை நினைவு செய்தால் என்ன நடக்கும்? ஆம், இவர் மூலமாக நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்று வருகிறோம். இவரிடமிருந்து இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இவரும் அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார். அதனால் அவரை நினைவு செய்ய வேண்டும். இவர் இடையில் தரகராக இருக்கிறார். பையனுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் செய்கிறார்கள். அப்போது ஒருவர் பிறரை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? கல்யாணம் செய்து வைப்பவர் இடையில் தரகராக இருக்கிறார். தந்தை இவர் மூலமாக ஆத்மாக்கள் உங்களை தன்னோடு நிச்சயம் செய்ய வைக்கிறார். அதனால் சத்குரு தரகர் வடிவில் கிடைத்தார் என்ற பாடலும் இருக்கிறது. சத்குரு ஒன்றும் தரகராக இருப்பதில்லை. சத்குரு நிராகாரராக இருக்கிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்கள் குரு கிடையாது. சத்குரு ஒரு பாபா மட்டும்தான். அவர் அனைவருக்கும் சத்கதி தருகிறார். பாபா உங்களுக்கு கற்பித்தார். அப்போது நீங்கள் பிறருக்கும் வழி சொல்கிறீர்கள். மேலும் பார்த்தும் பாராமல் இருங்கள் என்று நீங்கள் எல்லோருக்கும் சொல்கிறீர்கள். புத்தி சிவபாபாவோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த கண்களால் பார்க்கும் அனைத்தும் சுடுகாடாக வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவரை நினைக்கக்கூடாது. இவரிடமிருந்து ஆஸ்தி எதுவும் கிடைக்காது என்று புத்தி சொல்கிறது. ஆஸ்தி தந்தையிடமிருந்தே கிடைக்க வேண்டும். தந்தையிடமே போக வேண்டும். ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை நினைப்பாரா என்ன? மாணவர் ஆசிரியரையே நினைவு செய்வார். பள்ளிக்கூடத்தில் யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முயற்சி செய்கிறார்கள். பிறரை மேலே உயர்த்த முயற்சி செய்யுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். எனினும் பாக்கியத்தில் இல்லை என்றால் முயற்சியும் செய்வதில்லை. கொஞ்சம் கிடைத்தாலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். கண்காட்சிக்கு பலர் வருகிறார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பலருக்கு புரிய வைப்பதன் மூலம் மிகுந்த நன்மை ஏற்படும். அழைப்பு கொடுத்து கூப்பிடுகிறீர்கள். அப்போது பெரிய பெரிய புத்திசாலி மனிதர்கள் வருகிறார்கள். அழைப்பு இல்லாமல் பலவித மனிதர்கள் வருகிறார்கள். என்னென்ன தலைகீழ் விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ராயல் மனிதர்களின் நடத்தையும் ராயலாக இருக்கும். ராயலான மனிதர் பெருந்தன்மையோடு உள்ளே நுழைவார். நடத்தையிலும் அதிக வித்தியாசம் இருக்கும். மற்றவர்களின் நடத்தையிலும் பேச்சிலும் எந்த பண்பும் இருப்பதில்லை. மேலாவிற்கு அனைத்து வித மனிதர்களும் வருகிறார்கள். யாரையும் வரக்கூடாது என்று தடுப்பதில்லை. அதனால் எங்கே கண்காட்சி நடந்தாலும் அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட்டால் நல்ல நல்ல ராயலான மனிதர்கள் வருவார்கள். பிறகு அவர்கள் சென்று பிறருக்கும் சொல்வார்கள். சில நேரம் பெண்களுக்கு புரோகிராம் வைத்தால் பெண்கள் மட்டும் வந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் ஆங்காங்கே பெண்கள் நிறைய பேர் முகத்திரை அணிந்து இருக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கு மட்டும் நிகழ்ச்சி இருக்க வேண்டும். அங்கே எந்த ஒரு ஆணும் வரக்கூடாது. சிவபாபா உருவம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை முதலில் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருவரும் தந்தைகளாக இருக்கிறார்கள். 2 தந்தைகளிடமிருந்தும் ஆஸ்தி பெறுவதற்கு இருவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. தாத்தாவுடைய அல்லது அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்கும். தாத்தாவின் சொத்து மீது உரிமை இருக்கிறது. ஒருவர் எப்படிப்பட்ட கெட்ட குழந்தையாக இருந்தாலும்
அவருக்கு தாத்தாவின் சொத்து கிடைத்துவிடும். இது இங்கிருக்கும் சட்டம். இவருக்கு பைசா கிடைத்தால் ஒரு வருடத்திற்குள் எல்லாவற்றையும் அழித்து விடுவார் என்பது புரிந்திருக்கிறார்கள். எனினும் அரசாங்க சட்டம் அப்படி இருக்கிறது. அதனால் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. பாபா அனுபவி. ஒரு ராஜாவின் மகன் இருந்தார். 1 கோடி ரூபாயை 12 மாதத்தில் அழித்து விட்டார். அப்படியும் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன் என்று சிவபாபா சொல்ல மாட்டார். நான் அப்படிப்பட்ட நிறைய உதாரணங்களை பார்த்திருக்கிறேன் என்று இவர் தாதா சொல்கிறார். இந்த உலகம் மிக கெட்டதாக இருக்கிறது. இது பழைய உலகமாக பழைய வீடாக இருக்கிறது. பழைய வீட்டை எப்போதும் இடிப்பார்கள். இந்த லட்சுமி நாராயணனுடைய அரச மாளிகையை பாருங்கள், எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களும் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள். இதுதான் சத்திய நாராயணரின் கதை. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களில் சிலர் இன்னும் முழுமையான மலர்கள் ஆகவில்லை. இதில் பெருந்தன்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீங்கள் உன்னத நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறீர்கள். மலர்களாக மாறிக்கொண்டே போகிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் அன்பாக பார்த்தாதா என்று சொல்கிறீர்கள். இதுவும் உங்கள் புது மொழியாக இருக்கிறது. இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாபா எங்கு சென்றாலும் பார்த்தாதா நமஸ்தே என்று குழந்தைகள் சொல்வார்கள். உலகிய ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே என்று பாபாவும் பதில் தருவார். அப்படி சொல்ல வேண்டும் தானே? யாராவது கேட்டால் இது ஏதோ புதிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். தாதா என்று எப்படி ஒன்றாக சொல்கிறார்கள்? பாபா மற்றும் தாதா இருவரும் ஒருவராக எப்போதாவது ஆக முடியுமா? என்ன? பெயரும் இருவருக்கும் தனித்தனியாக இருக்கிறது. சிவபாபா, பிரம்மா, தாதா. நீங்கள் இந்த இருவருக்கும் குழந்தைகள். இவருக்குள் சிவபாபா அமர்ந்திருப்பது உங்களுக்கு தெரியும். நாம் தாதாவின் குழந்தைகள். இதுவும் புத்தியின் நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியின் பாதரச அளவு ஏறி இருக்கும். மேலும் நாடகத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவர் உடலை விட்டுவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் சென்று அடுத்த பாகத்தை நடிப்பார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது. இதில் எதையும் நினைப்பதற்கு அவசியமே இல்லை. அவர் சென்று அடுத்த பாகத்தை நடிக்க வேண்டும். திரும்ப வாருங்கள் என்று அழைக்க முடியாத நாடகம் இல்லையா? இதில் அழுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவரே சென்று மோகமற்ற ராஜா ஆவார். சத்தியுகத்தில் அனைவரும் மோகமற்றவர்களாக இருப்பார்கள். இங்கே யாராவது இறந்து விட்டார்கள். எவ்வளவு அழுகிறார்கள். தந்தை கிடைத்து விட்டதால் அழுவதற்கு அவசியமே இல்லை. பாபா எவ்வளவு நல்ல வழியை காட்டுகிறார். கன்னியர்களுக்கு மிக நல்லதாக இருக்கிறது. அப்பா தேவையில்லாமல் செலவு செய்வார். நீங்கள் சென்று நரகத்தில் இருப்பீர்கள். அதற்கு பதிலாக நாங்கள் இந்த பைசாவில் ஆன்மீக யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் திறப்போம். பலருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம், எனக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற உடல், மனம், செல்வம் அனைத்தையும் செலவு செய்யும் என்று குழந்தைகள் தாமே உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். அவ்வளவு போதை இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், கொடுக்க வேண்டாம் என்றால் விடுங்கள். நீங்கள் உங்களுக்கும் மற்ற பலருக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையா என்று கேட்க வேண்டும். இவ்வளவு போதை இருக்க வேண்டும். குறிப்பாக குமாரிகள் மிக நன்றாக எழுந்து நிற்க வேண்டும். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. உங்கள் நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். மிகவும் பண்போடு உரையாட வேண்டும். பணிவின் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். 2. இந்த கண்களுக்கு தெரியும் அனைத்தும் சுடுகாடாக மாற வேண்டும். அதனால் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்க வேண்டும். ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது. வரதானம்: மாஸ்டர் ஞானக்கடலாகி பொம்மைகளின் விளையாட்டை முடித்துவிட்டு நினைவு மூலமாக சக்திசாலி சொரூபம் ஆகுக. பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செய்து பூஜை போன்றவற்றை செய்து பிறகு அதை மூழ்கடிக்கிறார்கள். நீங்கள் அதை பொம்மை பூஜை என்று சொல்கிறீர்கள். அப்படி உங்கள் முன்னாலும் பொறாமை, அனுமானம், ஆவேசம் போன்ற உயிரற்ற சாரமற்ற விஷயங்கள் வருகின்றன. நீங்கள் அவற்றை பெரிதாக்கி இதுதான் சத்தியம் என்று அனுபவம் செய்யவோ அல்லது செய்ய வைக்கவோ செய்கிறீர்கள். இப்படி அவற்றுக்குள் உயிரை புகுத்துகிறீர்கள். அவற்றை பிறகு ஞானக்கடல் தந்தையின் நினைவால் முடிந்ததை முடித்துவிட்டு சுய முன்னேற்ற அலைகளில் மூழ்க வைக்கிறீர்கள். ஆனால் இதிலும் நேரம் வீணாகிறது. எனவே முன்கூட்டியே மாஸ்டர் ஞானக்கடலாகி நினைவு மூலமாக சக்திசாலியாகுக என்ற வரதானத்தால் இந்த பொம்மைகளின் விளையாட்டை முடித்து விடுங்கள். ஸ்லோகன்: யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பாரோ அவருக்கு 1க்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும். அவ்வியக்த சைகை: ஏகாந்தவாசியாகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். அரசியல் தலைவர்கள் அல்லது தர்ம தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பவித்திரம் மற்றும் ஒற்றுமை அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். இது குறைவாக இருக்கும் காரணத்தால் 2 அதிகாரங்களும் பலவீனமாக இருக்கின்றன. பவித்திரத்தை நிரூபிப்பது தர்மத்தின் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் விசேஷ வழியாக இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு முன்னால் ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.